ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம இன்றைக்கி குரூப் 4க்கான தமிழ் இலக்கணம் கிளாஸஸில் இருக்கோம். கிளாஸ் 6 இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 கிளாஸஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோஸ்க்கு வாங்க. ஸோ அப்படின்னா தான் கண்டினியூஸனாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி இலக்கணம் பார்க்கும்போது இலக்கணம் வந்து 5 வகைப்படும். அந்த 5 வகையில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பொருள் இலக்கணம் எழுத்து இலக்கணம் பார்த்து முடிச்சிருப்போம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சொல் இலக்கணம் பார்க்க போகிறோம். ஸோ சொல் இலக்கணம் பார்க்குறதுல நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சொல்ல வந்து இலக்கிய வகை சொற்கள், இலக்கண வகை சொற்கள்னு சொல்லிட்டு நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம். அதில் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம இலக்கிய வகை சொற்கள் எல்லாமே பார்த்து முடிச்சிருப்போம். ப்ளஸ் வந்துட்டு இலக்கண வகையில் இருக்க பேச்சொல் மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். இப்போ அதோட கண்டினியூஷனாக இப்போ நம்ம இன்றைக்கி கிளாஸ் 6ல் வந்துட்டு சொல் இலக்கணத்தில் இருக்க பேர்ச்சொல்லுக்கு அடுத்து இருக்கிற வினைச்சொல் பார்க்க போகிறோம். சரியா? வினைச்சொல் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து இந்த இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். இந்த கிளாஸில் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சொல் இலக்கணம் வந்து முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறது வந்துட்டு பொருள் இலக்கணம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வினைச்சொல் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வினைனா என்னது, இங்கிலீஷில் வேர்ப் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு செயலை குறிக்கிறத வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே படித்தான், ஆடுகிறாள், பறந்தது, சென்ற, கண்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயலை கொண்டு இருக்குது. செயலை வந்து அடிப்படையாக கொண்ட சொற்கள். படித்தான்றது ஒரு செயல், ஆடுகிறார் அப்படின்றது ஒரு செயல், பறந்தது அப்படின்னா ஒரு செயல் தான். அதே மாதிரி சென்ற, கண்டு இதெல்லாமே ஒரு செயலை குறிக்கிறது. அதனால செயலை வந்து வினை என்றும் குறிப்பார். அதனால தான் இதை வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு செயலை குறிக்கிற சொல்லை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் அடுத்து நம்ம பார்க்குறது வினைமுற்று. ஆக்சுவலாக வினைச்சொல்னா என்ன பார்த்தோம், வினைமுற்று என்ன அப்படின்னா அந்த செயலை குறிக்கிற சொல் முற்று பெற்றதை வந்து சொல்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வினைமுற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதைப்படி பார்க்கும்போது மலர் விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும் இதெல்லாம் பாருங்கள், ஒரு வேர்டு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு அது வந்து பாதியாக இருக்கலை. எழுதினால் முடிஞ்சு, பாடுகிறான் முடிஞ்சு, மாடு மேயும் அப்படின்றது அந்த வேர்டு வந்துட்டு என்னது, இது எழுதினான்றது ஒரு செயல் தான். ஆனால் அந்த இடத்துல இங்கே எப்படி இருக்குது, முற்று பெற்றுச்சு. ஸோ அதனால் இதை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே பாடுகிறான் அப்படின்றது இந்த இடத்துல அந்த வேர்டு வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. மேயும் அப்படின்றதும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இதை நல்லா பாருங்கள். இத்தொடரில் எழுதினால், பாடுகிறான், மேயும் சொற்களை நம்ம கவனித்து பார்க்கும்போது இந்த சொற்கள் முழுமை பெற்று விளங்குது. அதாவது நம்மளுக்கு அது முழுசாக கம்ப்ளீட்டாக ஒரு வேர்டை வந்து நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. அது அறகுறையாக இல்லை, எச்சமாக இல்லை. ஸோ அதனால் பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்கள், அதாவது அந்த பொருள் வந்து முற்று பெற்றுச்சு. முற்று பெற்றுட்டு இருக்கிற சொல்ல நம்ம, அதாவது ஒரு செயலை குறிக்கிற ஒரு சொல் வந்து முற்று பெற்றதுனால அதை முற்று பெற்ற வினை சொற்களை வந்துட்டு நம்ம முற்று வினை இல்லாட்டி வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வினைமுற்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 பால், 3 காலம், 3 இடம், இது எல்லாத்துலேயுமே வரும். புரிஞ்சுக்கோங்க. 5 பால் அப்படின்னா நம்மளுக்கு ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். சரியா? இந்த 5 பால்லையுமே அது வந்து என்ன வரும், முற்று வினை வரும். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க, 3 காலம், அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது 3லையுமே என்ன வரும், முற்று வினை வரும். 5 பால், 3 காலம், 3 இடம். 3 இடம் வந்து எதை குறிக்கும், தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஓகே,
ஸோ இதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட்டாக ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போது 5 பால் 3 காலம் 3 இடத்துல வரும். நெக்ஸ்ட்டு இந்த வினைமுற்று வந்து எப்படி இருக்குன்னா 2 வகைப்படும் சொல்கிறாங்க. அது தெரிநிலை வினைமுற்றும் குறிப்பு வினைமுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக நம்மளுக்கு வருது. சரியா? இப்போது அதில் தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செறிவு 6ம் முதன்மையானவை ஆகும். இவை 6ம் வெளிப்படுமாறு அமைவது நம்மளுக்கு என்ன அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு செயலை நடைபெறுவதற்கு என்னென்ன வேணும், மொத்தம் 6 வகையான முதன்மை பொருள் வேணும். அதாவது செய்பவர் வேணும், கருவி வேணும், செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இந்த 6ம் வேணுன்றப்ப இது 6மே வெளிப்படையாக வரணுமா. வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க, தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எழுதினால் அப்படின்ற ஒரு செயல் எடுத்துக்கோம், வினை சொல்ல நம்ம எடுத்துக்கோம். இதில் பாருங்கள், இதில் நம்ம பிரிக்கும்போது என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு செய்பவர், எழுதினால்ன்ற வார்த்தை மூலமா அது நம்ம மாணவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அது ஒரு பெண் பால் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி காலம் பார்க்கும்போது எழுதினாள் அப்படின்றப்ப இறந்த காலத்தை குறிக்குது. அதே மாதிரி கருவி எதை வச்சு எழுதியிருப்பா, தாளும் எழுதுகோளும் வச்சு எழுதியிருப்பாங்க. அடுத்து செய்பொருள் என்ன எழுதியிருப்பாங்க, ஏதோ ஒரு கட்டுரை எழுதியிருப்பாங்க. அடுத்து நிலம், எழுதினால் அப்படின்னு வரப்போது இந்த இடத்துல எதை குறிக்குது, நிலம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, பள்ளியில் தான் எழுதியிருப்பாங்க. அடுத்து செயல், என்ன செயல், எழுதுறதோட செயல். இது இப்போ இந்த 6 நம்மளுக்கு அந்த ஒத்த வார்த்தையில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, தெரிகிறனால இதை தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, புரிஞ்சிச்சா? அப்போது நம்மளுக்கு ஒரு தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா அதுக்கு நம்ம 6 முதன்மை பொருட்கள் பொருள் நம்மளுக்கு என்ன வரணும், வெளிப்படுமாறு வரணும். அப்போ அந்த எழுதினான்ற வச்சு நம்ம 6மே கண்டுபிடிக்கிறோம். செய்பவர் தெரியுது, காலம் தெரியுது, கருவி தெரியுது, செய்பவர், காலம், கருவி, செய்பொருள், நிலம், செயல். இது 6ம் நம்மளுக்கு வெளிப்படையாக வந்திருக்கு. சரியா? வெளிப்படையாக வந்ததுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று அப்படின்னா இப்போ நம்ம இந்த 6 பொருள் சொன்னோம்ல, இதில் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஏதோ ஒன்றினை அடிப்படையாக கொண்டிருக்கும். சரியா? அதில் 6 பொருளுமே நம்மளுக்கு முதன்மையாக வரும்னு பார்த்தோம். இதில் என்ன சொல்கிறாங்க, பொருள், இடம், காலம், சினை, குணம். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். இந்த இதில் ஏதோ ஒன்றை அடிப்படையாக கொண்டிருக்கும். அடிப்படையாக அது கொண்டிருக்கு. காலத்தை வெளிப்படையாக காட்டாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலத்தை குறிப்பு வினைமுற்று குறிப்பாக வர எதுவுமே என்ன மீன் பண்ணாது. அதோட பண்பை மட்டும்தான் நம்மளுக்கு சொல்லுமே தவிர அதோட காலத்தை என்றைக்கும் காட்டாது. செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். அந்த வினைமுற்றை நம்ம என்ன வினைமுற்று சொல்கிறோம், குறிப்பு வினைமுற்று சொல்கிறோம். இதில் பாருங்கள், இப்போ பொருள்ன்ற அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொன்னன், இது பொன், அதாவது பொண்ணுன்ற அந்த என்ன சொல்கிறாங்க, பொண்ணுன்ற அடிப்படை இருக்குது. ஓகே, பொண்ணு நம்ம தங்கம் சொல்கிறோம்ல அந்த அடிப்படை பொருளில் இருக்குது. ஆனால் இது ஒரு பெயர் சொல்லாவும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பொருள்ன்றதில் என்ன வரும், பொன்னன் அப்படின்னு. ஏன்னா இதில் அதே மாதிரி அந்த செய்பவரையும் அவங்க என்ன காட்டும், தெளிவாக காட்டும். அப்போது பொன்னன் அப்படின்றவருக்கு அந்த எதோட அடிப்படையில் இருக்குது, பொன், தங்கம், அந்த பொருளோட அடிப்படையில் நம்மளுக்கு வருது. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன சொன்னேன், அடுத்து சினை. சினைனா உறுப்பை அடிப்படையாக கொண்டிருக்கும். அதே மாதிரி செய்பவரையும் காட்டும். இதில் உறுப்பு பார்த்தோம் அப்படின்னா கண் அப்படின்றது தான் உறுப்பு. இந்த இடத்துல பொன் அப்படின்ற உறுப்பு மாதிரி இந்த இடத்துல என்ன வருது நம்மளுக்கு, கண். ஓகே, நெக்ஸ்ட்டு அது கண்ணன் அப்படின்றவரையும் வெளிப்படையாக காட்டுது. இது அதனால் இது என்ன சொல்கிறோம், குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இடம் பார்த்தபோது தென்னாட்டவர். தென் அப்படின்றது
தெற்கு சைடு அப்படின்ற வர மீனிங்னால இது வந்து நம்மளுக்கு எதில் வரும், இடப்பொருளில் வரும். நெக்ஸ்ட்டு பண்பு அப்படின்னா நான் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்தப்போ குணம்னா அதோட தன்மையை சொல்கிறது. இதில் கரியன் அப்படின்றது கருமை நிறம் உடையவன். கரியன் அப்படின்றதுல என்ன வருது, கருமை நிறம் உடையவன்ற மீனிங்கில் நம்மளுக்கு வருது. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல கரி அப்படின்ற பண்பு வந்து நம்மளுக்கு கருமைன்றது ஒரு பண்பு தொகை, அதனால் வந்து இந்த இடத்துல இந்த பண்பு வந்து கரியன்றதில் வருது. அடுத்து காலம் பார்க்கும்போது ஆதிரைன்றது நம்மளுக்கு வந்து முற்காலத்தில் வந்து ஆதிரை அப்படின்ற ஒரு காலம் நம்மளுக்கு இருக்கும், அதனால் ஆதிரையன் அப்படின்னு வருது. தொழில்னா எழுத்தன்றது எழுதுன்றது ஒரு தொழில், அதில் வந்து அதை எழுதுகிறவங்கள எழுத்தன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதில் வந்து இந்த 6 பொருளில் ஏதோ ஒன்று வந்து அடிப்படையாக கொண்டிருக்கும், அதே மாதிரி செய்பவரை வெளிப்படையாக காட்டும். ஆனால் இதில் வந்து காலம் காட்டாது. இந்த பொன்னன், கண்ணன், தென்னாட்டவர், கரியன், ஆதிரையன், எழுத்தன், இதில் ஏதாச்சும் உங்களால் வந்து சொல்ல முடியுமா, இது இந்த காலம், அந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து குறிப்பு வினைமுற்று இருக்கும். அப்போ ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், வினைச்சொல். ஸ்டார்டிங்லேருந்து என்ன பார்த்துட்டு வந்தோம், வினைச்சொல்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஒரு செயலை குறிக்கிற சொல் வந்து வினைச்சொல்னு பார்த்தோம். அடுத்து வினைமுற்றுனா என்னன்னு பார்த்தோம். ஒரு செயல் வந்து அந்த வினைச்சொல் வந்து முற்று பெற்றதை வந்து நம்ம வினைமுற்று சொன்னோம். அந்த வினைமுற்று வந்து 2 வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லிட்டு 2 வரும். அதில் தெரிநிலை வினைமுற்று வந்துட்டு மொத்தம் 6 பொருளை முதன்மையாக கொண்டு வரும். செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 வந்து முதன்மையாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படுமாறு அமையும். அப்படி அமைஞ்சு காலத்தையும் காட்டுறது வந்து நம்மளுக்கு என்னது, தெரிநிலை வினைமுற்று. நெக்ஸ்ட்டு அதில் செய்பவர், காலம், கருவி, செய்பொருள், நிலம், செயல். நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கும்போது குறிப்பு வினைமுற்று நம்ம பார்க்கும்போது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இந்த ஆகியவற்றில் ஏதோ ஒன்றை வந்து என்ன அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக நம்மளுக்கு காட்டாமல் வர்றது, ஆனால் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டி வர்றது வந்து நம்ம குறிப்பு வினைமுற்று நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று தவிர நம்மளுக்கு ஏவல் வினைமுற்றும் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அகைன் ஒரு 2ஆக பிரியுது. இந்த ஏவல் வினைமுற்று அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு செயலை வந்து செய்ய சொல்கிறது, அதாவது ஒரு அதிகாரமாக சொல்கிறது. பாடம் படின்னு யார் சொல்வா, டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை சொல்லுவாங்க. கடைக்கு போ, வீட்டில் வந்து அம்மா வந்து சின்ன பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவாங்க, கடைக்கு போ. ஒரு அதிகார ஒரு என்ன இருக்கும், ஒரு சொல் மாதிரி நம்ம வந்து ஏவலாக சொல்கிறோம். ஒருத்தவங்கள்ட்ட ஒரு செயலை வந்து ஏவுறது, நீ இதை அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஏவுறதை வந்து ஏவல் வினைமுற்று. அதே மாதிரி அந்த செயலை வந்து எப்படி இருக்கும், வினைமுற்றாக இருக்கும். ஸோ அதனால் இது ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுவது. இவ்வாறு தன்முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுவது ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது 1 டைம் தான், இது 2 டைம்ஸ் வந்துச்சு. சரி, ஏவல் வினைமுற்று அப்படின்னு ஆகும். இப்போது இந்த ஏவல் வினைமுற்றுலையுமே எப்படி வரும்னு பாருங்கள், ஒருமை பன்மை 2 வகையிலையும் வரும். புரிஞ்சா, இந்த ஏவல் வினைமுற்றுனா இப்போ என்ன நம்ம பார்த்துட்டோம். இப்போ அது வந்து ஒருமை பன்மையில் வருது. இப்போ அதன்படி பார்த்தோம்னா எழுது அப்படின்னு சொல்கிறது, ஒரு எழுது டீச்சர் சொல்கிறாங்களா, எழுது ஸ்டூடெண்ட்டை பார்த்து எழுது அப்படின்னு சொல்கிறது ஒருமையில் தான் சொல்லுவாங்க. சரி, ஒருமையில், அப்போ இது ஒருமை வகையில் வருது. அடுத்து எழுது மீன் அப்படின்றது பன்மை. அதை நிறைய பேரை பார்த்து எழுதுங்கள், இப்போ நம்ம ரீசெண்டாக எழுதுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பழங்காலத்தில் வந்து இலக்கியத்தில் எழுது மீன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அது வந்து பன்மையை குறிக்கும். ஓகே, அதுதான் இப்போ சொல்லியிருக்காங்க. பன்மை ஏவல் முற்று எழுதுங்கள் என வருவது இப்போ இருக்க வழக்கு. சரியா, பழங்காலத்தில் வந்துட்டு எழுது மீன் சொன்னாங்க, இப்போ ரீசெண்டாக நம்ம எழுதுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ஏவல் வினைமுற்று வந்து முன்னிலையில் தான் வரும். சரியா, அது வந்து தன்மைக்கு வர முடியாது, ஏன்னா நம்மளே ஏவிக்க முடியாது. அதே மாதிரி முன்னிலை இருக்கவங்கள பார்த்து தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை வேறுபாடு கண்டிப்பாக இதுக்கு இருக்கும். அதே மாதிரி இதோட கண்டிஷன்ஸில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கட்டளை பொருளை மட்டும்தான் இது உணர்த்தும். புரிஞ்சுக்கோங்க, ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளை மட்டும்தான் உணர்த்தும். அதே மாதிரி விகுதி பெற்றும் வரும், விகுதி பெறாமலும் வரும். இதெல்லாம் இதுக்குரிய கண்டிஷன். ஏவல் முன்னிலையில் வரும், ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு,
கட்டளை பொருளை உணர்த்தும், அதே மாதிரி விகுதி பெற்றும் பெறாமலும் நம்மளுக்கு வரும். புரிஞ்சுச்சா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்து வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி வரும்னு பாருங்கள். வாழ்தல், வைத்தல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று வந்துட்டு வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். இது 4 பொருளில் தான் வரும். என்னென்ன? வாழ்தல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று நம்மளுக்கு வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு வரும். இவ்வினைமுற்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருதிணை வரும். இது என்னென்ன கண்டிஷன் அது வந்து நம்ம பார்த்தோம்ல. ஏவல் வினைமுற்று என்னென்ன முன்னிலையில் வரும், கட்டளை பொருளை மட்டும் உறுத்தும். அந்த மாதிரி பார்த்தோம்னா இது இருதிணையில் வரும். அதாவது உயர்திணை அக்ரிணையில் வரும். 5 பால் நான் சொன்ன மாதிரி ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால். அதே மாதிரி 3 இடங்கள்லையும் வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. அப்போது இந்த வியங்கோல் வினைமுற்று எந்தெந்த பொருட்களில் வரும்? வாழ்தல், வைதல், விதித்தல், வேண்டலை வரும். அதே மாதிரி அதில் என்னென்னலாம் வரும்? இருதிணை காட்டும். ஏன்னா அந்த வேர்டை வச்சு நம்ம அதை உயர்திணை அக்ரியனாக கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பாலாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அது எந்த இடங்களை தன்மையில் பேசுகிறாங்களா, முன்னிலையில் பேசுகிறாங்களா, படக்கையில் பேசுகிறாங்களும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அதே மாதிரி இந்த வியங்கோல் வினைமுற்று கா, இய, இயர், அள் என விகுதி பெற்று வரும். இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்றுக்குரிய விகுதிகள். கா, இய, இயர், அள். ஓகே. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு பாருங்கள். வாழ்க. இப்போ இந்த வாழ்க அப்படின்றது அதே மாதிரி ஒளிக, வாலிய இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்குது? படற்கையில் வருது. சரியா? அதே மாதிரி வந்துட்டு பன்மையில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதான் பார்க்குறோம். இருதிணையில் வரும். கண்டிஷன் பாருங்கள். இருதிணை ஐம்பால் மூவிடங்களில் பொதுவாய் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு இருக்காது. சரியா? இதில் வந்துட்டு வாழ்க அப்படின்னு சின்ன பிள்ளையும் வாழ்த்தலாம், பெரியவங்களையும் வாழ்த்தலாம். சரியா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாழ்தல், விதித்தல், வைத்தல், வேண்டல் ஆகிய பொருட்களை உணர்த்தி விகுதி பெற்றே வரும். நம்மளுக்கு ஏவல் வினைமுற்று விகுதி பெற்று வரும், பெறாமல் வரும். ஆனால் இந்த வியங்கோல் வினைமுற்று வந்துட்டு நம்மளுக்கு எப்படி வரும்? விகுதி பெற்று தான் வரும், விகுதி பெறாமல் வராது. ஓகே. இப்போ ரெண்டுக்கும் புரிஞ்சா? இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? வினைச்சொல் பார்த்துட்டோம், அதுக்கடுத்து வினைமுற்று பார்த்தோம், அதில் தெரிநிலை வினைமுற்றுனா என்னன்னு பார்த்தோம், அடுத்து அதில் குறிப்பு வினைமுற்று பார்த்தோம், அது போக மிச்சம் இருக்க ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று பார்த்துட்டோம். ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக இதே தான் அதே தான் வரும். விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்துல வந்து வராது. இதையும் தெரிஞ்சுக்கணும். அதாவது தன்மையில் வராது, அது முன்னிலை படற்கையில் வரும், தன்மையில் மட்டும் வராது. அதே மாதிரி இயர், அல் ஆகிய 2 விகுதல் தற்கால வழக்கில் வந்து இல்லை. சரியா? நம்மளுக்கு கா, இய அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. இந்த இயர், அல் அப்படின்றது பழங்காலத்தில் தான் இருந்துச்சு. நம்ம இப்போ தற்கால வழக்கில் வந்து இல்லை. இதில் பார்த்ததில் மாடு வயலில் புல்லை மேய்ந்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வினைமுற்று வந்து எதுன்னு பார்த்தோன்னா மேய்ந்தது அப்படின்றதான் இந்த இடத்துல வினைமுற்றாக வந்திருக்கு. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். வினைச்சொல்னா இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வினைச்சொல்லும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இலக்கண வகை சொற்களில் மொத்தம் 4 வகைப்படும். இலக்கிய வகையும் 4 வகைப்படும். இலக்கிய வகை பார்த்தோம் அப்படின்னா 4 வகைப்படும். அதே மாதிரி வந்துட்டு இலக்கண வகையும் நம்மளுக்கு 4 வகைப்படும். அதில் இலக்கிய வகை சொற்கள் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஐயர்ச்சொல், திரிச்சொல், வடச்சொல், திசைச்சொல் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இலக்கண சொல் நம்ம பார்க்குறதுல வந்துட்டு பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதில் பெயர்ச்சொல், இடைச்சொல், வினைச்சொல் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இடைச்சொல் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். இடைச்சொல் பார்க்கும்போது பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் வந்து என்னது? இடைச்சொல் அப்படின்னு சொல்கிற. பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் வந்து நம்மளுக்கு இடைச்சொல் அப்படின்னு ஆகும். இதில் பாருங்கள், இந்த மற்று, ஐ இதெல்லாமே இடைச்சொல். இதில் பாருங்கள், தந்தையும் தாயும், மற்றொருவர், திருக்குறளை இதெல்லாமே வந்துட்டு என்னது? இடைச்சொல்லுக்குரிய சொற்கள். புரிஞ்சா? இது வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். பெயர்ச்சொல்லியும் வினைச்சொல்லியும் சார்ந்து வரும் சொல் வந்து இடைச்சொல். ஏன்னா தந்தையும் தாயும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெயர் சொல். அதில் அப்படின்ற சொல் வந்து சேர்ந்து வந்திருக்காரு. ஏன்னா சார்ந்துனா சேர்ந்து வர்றது. ஓகே. நெக்ஸ்ட்டு உரிச்சொல்னால் நம்மளுக்கு ஒரு பொருளை மிகைப்படுத்தி சொல்வது. சொல்ல வந்து ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருளோ இடமோ ஏதோ ஒன்றை நம்ம மிகைப்படுத்தி சொல்கிறப்ப, அதாவது பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது.
உரிச்சொல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெயர் சொல்லியும் வினைச்சொல்லோட தன்மையை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு நகரம், வெறும் நகரம் தான், ஆனால் அதை எப்படி சொல்கிறாங்க, மாநகரம், பெரிய நகரம், மிகைப்படுத்தி வருது இல்லையா. அப்போது மான்றது இந்த இடத்துல உரிச்சொல். அதே மாதிரி சிறந்தது என்ற பெயர் சொல் வந்து நம்மளுக்கு சால சிறந்தது அப்படின்னு, சால ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அதனால இந்த இடத்துல சால அப்படின்றது நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, உரிச்சொல்லாக வந்திருக்கு. இவ்வளோதான் உரிச்சொல், ரொம்ப சிம்பிள் தான். சரி, இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வழக்கு பார்க்க போகிறோம். வழக்கு வந்து அப்படின்னா நம்ம இப்போது பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் சில வழக்குகள் வந்து நம்ம பேசுகிற மாதிரி நம்ம என்ன பண்ண மாட்டோம், எழுத மாட்டோம். எழுதுகிற மாதிரி நம்ம என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். ரெண்டுக்கும் வேறு முறையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த முறையை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சா? ஏன்னா நம்ம இதற்கு ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுவோம். எழுதுகிறப்போ ஒரு சில வேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி எழுதுவோம். ஆனால் பேச்சு வழக்கில் அந்த சொற்கள்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கு ஒரு முறை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், இதுக்கு ஒரு முறை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம இந்த இடத்துல வழக்குன்றது அந்த முறையை தான் நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்கள், எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை நம்ம பயன்படுத்தும் முறை வந்து வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? புரிஞ்சிச்சா? நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருட்களை பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது வந்துட்டு நம்மளுக்கு என்னது அப்படின்னா வழக்கு அப்படின்னு ஆகும். புரிஞ்சிச்சா? இல்லை, வழக்குலேயே வந்துட்டு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்கிறேன். இயல்பு வழக்கு அப்படின்னா இயல்பாக வழங்குற ஒரு சொல், அதாவது ஒரு பொருளை அதற்குரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது வந்து இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் 3 வகைப்படும். இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு. சரியா? இலக்கணம் உடையது அப்படின்னா இப்போ பாருங்கள், நிலம், வான், மரம், எழுது ஆகிய சொற்கள் தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருதுல. அதில் எந்த ஒரு மாறுபாடும் நம்ம ஆரம்பத்துலேருந்து அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிலமாக இருக்கட்டும், வான், மரம், எழுது, இதெல்லாமே எப்பயும் போலயே அப்படியே இருக்குது, இயல்பாக இருக்குது. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல்ல வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இலக்கணம் உடையது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போது நம்ம வழக்குன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன தெரியுது, இப்போது வழக்குன்றது நான் ஆல்ரெடி சொன்னது, எழுத்துலையும் பேச்சிலையும் நம்ம சொற்களை பயன்படுத்தும் வெவ்வேறு முறையை வந்து நம்ம பயன்படுத்தும். அந்த முறையை தான் நம்ம என்ன சொன்னோம், வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு அந்த வழக்குலேயே வந்துட்டு 2 வகை இருக்குது. சரியா? அந்த 2 வகை பார்த்தோன்னா இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பாக வழங்குற சொல்ல வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இயல்பாக அந்தந்த இடத்துல அது அப்படியே தான் பயன்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அது இயல்பு வழக்குன்னு சொல்கிறோம். தகுதி வழக்குன்னு வரும்போது நம்மளுக்கு சரி, இந்த இயல்பு வழக்குலையுமே மொத்தம் 3 வகை பிரிக்குது. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு. இப்போ இலக்கணம் உடையது அப்படின்னா அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பொருளை வந்து எவ்வகை மாற்றமும் இல்லாமல் பொருளை வந்து எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாய் தருகின்ற சொற்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இலக்கணம் உடைய சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இலக்கண போலின்னு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண முறைப்படி அமையாவிட்டாலும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும். ஆக்சுவலாக வந்து அது தப்பு தான். இலக்கண போலின்றது ஒரு தப்பான வேர்டையே நம்ம என்ன பண்ணிப்போம், இலக்கண முடியாதாக எடுத்துப்போம். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறோம். இது இலக்கண போலி பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகளில் இடம் மாறி வருவதை குறிக்கும். எனவே இது முன்பின் தொக்க போலி அப்படின்னு சொல்லி இலக்கண போலி என்ன சொல்லுவோம், முன்பின் தொக்க தொலி, அதாவது முன்னும் பின்னும் மாற்றி வர்றதுனால இலக்கண போலி என்ன சொல்கிறோம், முன்பின் தொக்க போலி அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண். இப்போ புறநகர் அப்படின்னா நகத்துக்கு வெளியே இருக்குது, ஆனால் நம்ம அதை என்ன சொல்கிறோம், புறநகர் அப்படின்னு மாற்றி சொல்கிறோம். அதே மாதிரி வாய்க்கால் அப்படின்றத கால்வாய் அப்படின்னு சொல்லி மாற்றி நகர் புறமாக இருக்கிறத வந்து புறத்தில் இருக்கிறத நகர்ப்புறத்தில் இருக்குன்னு சொல்லாமல் புறநகர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வாய்க்கால் அப்படின்றத எப்படி சொல்கிறோம், மாற்றி கால்வாய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி மாறி மாறி வர்றதுனால என்ன சொல்கிறோம், அதனால் முன்பின் தொக்க போலி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இலக்கண போலி ஆக்சுவலி இது தப்பு தான், ஆனாலும் வந்து இலக்கண முடியாது போல் இருக்கிறனால நம்ம இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மறு பார்த்தோன்னா இலக்கண நெறியிலேருந்து
பிறழ்ந்துன்னா சிதைந்து, அதாவது ஆக்சுவலாக வந்து மாறி மாறி மறு சொல்லுவோம்ல, மறு பெயர்லாம் இப்போ நம்ம தமிழில் நிறையா படிப்போம். ஒவ்வொரு ஊர் மருவி வந்து எப்படி பேராக மாறி இருக்குது. உதகமண்டலத்தில் உதகைன்னு சொல்லுவோம், அதே மாதிரி தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாறி வரதை வந்து நம்ம மருவு சொல்லுவோம். இப்போ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூரை எப்படி சொல்கிறோம், தஞ்சைன்னு சொல்கிறோம். திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு சொல்லி மருவி அதை ஃபுல்லாகவே மாறிடுது. சரியா, அந்த மாதிரி வரதை மருவு சொல்கிறோம். ஓகே, அடுத்து இயல்பு வழக்கு முடிஞ்சு அடுத்து தகுதி வழக்கு. தகுதி வழக்கில் நம்ம பார்க்கும்போது பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்கள், அதாவது இப்போது சில வேர்ட்ஸ்லாம் நம்மளால் பொது இடத்துல வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வழக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தகுதி வழக்குனே வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறோம். அதை தான் தகுதி வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது நம்மளுக்கு என்ன சொல்கிறோம், தகுதி வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த தகுதி வழக்கு வந்து நம்மளுக்கு 3 வகைப்படும். அதே மாதிரி இடக்கடறக்கல், மங்களம், குழுக்குறி. சரியா, இடக்கடறக்கல், மங்களம், குழுக்குறி. இந்த இடக்கடறக்கல் பார்த்தோம் அப்படின்னா பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத தகுதி சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கடறக்கல். அதாவது கால் கல்வி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தான். இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லத்தகாத சொற்களை வந்து எல்லாருமே நம்மளுக்கு அதுக்குன்னு அது தகுதியுடைய சொல்லாக வந்து நம்ம மாற்றி பயன்படுத்துகிறத நம்ம என்ன சொல்கிறோம், இடக்கடறக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மங்களம். மங்களம் அப்படின்றது இப்போது ஒரு வேர்டுவாக வந்து நம்ம சொன்னால் அது அபசகுணம், இது வந்து தப்பாக இருக்குது, நல்ல நேரத்தில் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பயன்படுத்தாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தகுதியுடைய சொல்லாக வந்து வேறு சொல் வந்து நம்ம மாற்றுறத, அதாவது செத்தார் அப்படின்றது வந்து மங்களம் இல்லாத சொல். டக்குன்னு வந்து சொல்ல மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மங்களம் இல்லாத சொல்ல நான் முன்னோர் அது மங்களம் இல்லாத சொல்ல கருணை, அதனால் செத்தார் அப்படின்றது பதிலாக துஞ்சினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதாவது அந்த வேர்டு வந்து சொல்கிறதுக்கு மங்களம் இல்லாமல் இருக்கிறனால அதை மாற்றிருக்காங்க, அதனால் இது மங்களம் அப்படின்றதுக்குள்ள வரும். இக்காலத்தில் இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பிடுவது வந்து மங்களம். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓலை அப்படின்றத வந்து ஓலை, அந்த இறந்தவங்களுக்குலாம் ஓலை கட்டுறது திருமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு ஆடுன்னு சொல்ல மாட்டோம், நம்மள வெள்ளாடுன்னு தான் சொல்லுவோம். விளக்க அணை அப்படின்னு சொல்ல மாட்டோம், விளக்க குளிரவை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சுடுகாடுன்னு சொல்ல மாட்டோம், நன்காடு அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அது மங்களம் இல்லாத சொற்களை நம்ம மங்கள சொற்களாக மாற்றுறதுனால இது மங்களம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு குழுக்குறி. குழுக்குறி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்களை புரிந்து கொள்ளாத இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவது வந்து குழுக்குறி. ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் சைகையில் பேசிப்போம்ல, எல்லோரும் இருக்கும்போது, டீச்சர்ஸ் இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சைகையில் பேசிக்கிறத வந்து நம்ம குழுக்குறின்னு தமிழில் சொல்கிறாங்க. சரியா, அதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குள்ளே மட்டும்தான் தெரியும். சரியா, வேறு யாருக்குமே சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும். அதான் ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் குழுக்குறி எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்கள், பொன்னை பறி எனல். பொன்னை பறி அப்படின்றது பொற்கொள்ளர் பயன்படுத்துறது. சரியா, பொண்ணை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, பறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா, இப்போ இருக்க விலைவாசியில். ஏன்னா தங்க விலை அதிகமாக போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆடையை காரை எனல். ஆடையை வந்துட்டு யானை பாகர் வந்துட்டு அந்த ஆடையை வந்து என்ன சொல்லுவாங்க, யானைக்கு போகிற ஆடையை வந்து காரை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அதே மாதிரி இடக்கடற்கள் மங்களம் குறிக்கிற 3 சொல்லுக்கும் ஒன்றுக்கு மாட்டாத சொல்லை வேண்படுத்துவது முறைகளாகும். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது இடக்கடற்கள். மங்களமற்ற சொற்களை மங்கள சொற்களாக மாற்றுவது வந்து மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது வந்து குழுக்குறி. ஓகே, புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து போலியுமே நம்மளுக்கு வேகமாக முடிஞ்சிடும். ஆக்சுவலாக இந்த டாப்பிக்கோடு இது முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஐ திங்க் இன்னும் ஒரு டாபிக் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சுன்னா அதான் மெய் மயக்கம் இன்னும் நம்ம பார்க்கணும். மெய் மயக்கம் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும்,
இது வந்து முடிஞ்சிடும், சொல்லிலக்கணம் முடிஞ்சிடும். சொல்லிலக்கணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பொருள் இலக்கணம் போயிடலாம். சரி, இப்போ இந்த போலியை மட்டும் பார்த்துடலாம். போலி நம்ம சொல்லும்போது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இலக்கண போலி பார்த்தோம்ல. இலக்கண போலினா அது தப்பானதான், இருந்தாலும் நம்ம வந்து அதை என்ன பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, அதனால அதை போலி சொல்கிறோம். சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது வந்து போலி எனப்படும். புரியுதா? போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு முதலிலோ இடையிலோ இறுதியிலோ ஏதோ ஒரு எழுத்து மாற்றி வந்திருக்கும். நிலம் அப்படின்றத நிலன் அப்படின்னு சொல்லி இலக்கியத்தில் வந்து பயன்படுத்துவாங்க. அப்போது ஆனாலும் அது பொருள் மாறுபடலை இல்லையா? அதனால் ஆனால் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, அது போலி தான், பட் இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறனால அது வந்து முன்னாடி எடுத்து மாறி. இப்போது நிலன் அப்படின்றதுல நிலம் அப்படின்றத நம்ம என்ன இது பண்ணுறோம், நிலன் அப்படின்னு. இதில் கடைசி எழுத்து மாறி இருக்கு, ஆனாலும் பொருள் வந்து அதே நிலம் தான். ஸோ சேம் பொருளாக இருக்கிறனால இந்த இடத்துல இறுதியில் வந்திருக்கனால இதை இறுதி போலி அப்படின்னு சொல்கிறோம். அதான் சொல்கிறேன், போலி வந்து மொத்தம் 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்லிட்டு 3 வரும். ஸோ அதில் முதற்போலி அப்படின்னா முதல்ல இருக்க எழுத்து நம்மளுக்கு மாறி வந்திருக்கும். பாருங்கள், ஒரு சொல்லில் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து பொருள் தருவது முதற்போலி. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா மஞ்சுன்றது பதிலாக என்ன எழுதுகிறோம், மைஞ்சு. மாவை வந்து என்ன எழுதுகிறோம், மையா எழுதுகிறோம். இருந்தாலும் அதுக்கு பொருள் மாறுபடாது, இது முதற்போலி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இடைப்போலி அப்படின்னா இடையில் இருக்க ஒரு சொல்லில் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது வந்து இடைப்போலி. அமைஞ்சு அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அமைஞ்சு எழுதுகிறோம் இல்லையா, அதைத்தான் வந்து நம்ம இடைப்போலி. இடையில் இருக்க எழுத்து மாறும். கடைப்போலினா கடைசியில் இருக்க எழுத்து மாறும். சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து வந்து வருவது இறுதிப்போலி. அகம் அப்படின்றதுக்கு அகம்னா உள்ளம், ஆனால் வந்து அதை எப்படி எழுது பண்ணுறோம், அகன் அப்படின்னு எழுதுகிறோம் இல்லையா. அகம் அப்படின்றதுக்கு பதிலாக அகன் அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ கடைசி வேர்டு மாறி இருக்கிறதுனால இதை இறுதிப்போலின்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், அக்ரிணை பெயர்களில் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும். இது வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி. அக்ரிணை பெயர்களில் இறுதியில் மகர எழுத்திற்கு பதிலாக என்ன வரும், நகரம் வரும். லகர எழுத்திற்கு பதிலாக என்ன வரும், ரகரம் கடைப்போலியாக வரும். இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முற்றுப்போலி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொல் இயல்பாக அமைந்து எழுத்துக்கள் பதிலாக அனைத்து எழுத்துக்களும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி மாதிரி இல்லாமல் எல்லா எழுத்துக்களும் நம்மளுக்கு எப்படி மாறி வர்றதை வந்து முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல 5 அப்படின்றத 5ன்னு எழுதுகிறோம். இதில் இருக்க ஐக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஆ வந்துருச்சு. இந்துக்கு பதிலாக இஞ்சு எழுதுகிறோம், தூக்கு பதிலாக சூ எழுதும். அப்போ இது மொத்தமாகவே மாறி வந்திருக்கிறனால இதை நம்ம இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், முற்றுப்போலி சொல்கிறோம். ஓகே, போலியோட நம்மளுக்கு இந்த டாபிக் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் மெய் மயக்கம் மட்டும் இருக்கும். அந்த டாபிக் முடிஞ்சுன்னா நம்மளுக்கு சொல்லி இலக்கணம் முடிஞ்சிடும். ஓகே, அதே மாதிரி நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 5 கிளாஸஸோட வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஸோ பார்த்துருங்க. பார்த்துட்டு அப்புறமேட்டு இதுக்கு வந்தீங்க அப்படின்னா தான் இந்த வட்டம் நம்மளுக்கு குரூப் 4க்கு வந்து ஏன்னா நம்மளுக்கு அக்டோபரில் தான் வருது, நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் வந்து அக்டோபரில் தான் வருது. ஸோ உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொறுமையாக படிங்க. கண்டிப்பாக இந்த வட்டம் குரூப் 4ல் தமிழ் இலக்கணத்தில் தமிழில் வந்து 100/100 போடணும்னு நினச்சிட்டு நம்ம போவோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்து படிங்க. ஓகே, தேங்க்யூ.